ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 52. எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிடணும். வெள்ளை பூசணி ஜூஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது நல்லா கொழுப்பாக வலிச்சு எடுத்துகிட்டு போகும். இதில் நம்ம சேர்த்தக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான இன்க்ரீடியன்ஸு. வெள்ளை பூசணிக்காய் மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக புதினா, இஞ்சி, குருமிளகு, உப்பு இதெல்லாம் சேர்த்தும் போது ஜூஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஐயோ எதுக்கு இதை குடிக்கணும் அப்படிங்கிற தாட் நம்மளுக்கு வராது. கடைசியாக இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் புழிஞ்சுடுறதுனால கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மையோடு இருக்கும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிக்கிறது போலையும் இருக்கும். உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல. அதனால் உங்களோட வெயிட் லாஸ் அதுக்கு பாதிப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலை, ஆனால் டயட் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் குடிச்சிட்டு கார்போஹைட்ரேட்ஸ் முற்றிலும் தவிர்த்துட்டு நல்லா ஹை ப்ரோட்டீன்ஸ், கால்சியம் உள்ள நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு முறை நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். நான் காலையில் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுனால ஹஸ்பண்டுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. பசங்களுக்கு மட்டும்தான் நான் சமைக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த வெஜிடபிள் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் போட்டு சாப்பிட போகிறதில்ல. அதனால் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் நான் சமைக்க போகிறேன். எனக்கு என்ன செய்ய போகிறேன்னா, இந்த காய்கறி எல்லாமே வேக வைப்போம் இல்லையா வெஜிடபிள் பிரியாணிக்கு, காய் எல்லாமே நல்லா வெந்த பிறகு எனக்கு எந்த அளவுக்கு காயெல்லாம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டு மீதி உள்ளதுக்கெல்லாம் நான் அரிசியை போட்டு நான் பிரியாணி போல் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருவேன். இது போல் செய்யும்போது நமக்குன்னு தனியாக நம்ம டைம் ஒதுக்காமல் ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய வேலையிலேயே நம்மளுக்குமே உணவாக நம்ம எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எப்போவுமே கடாயில் இல்லாட்டினா குக்கரில் நான் பிரியாணி அது போல் செஞ்சு காமிச்சிருப்பேன். இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் தான் நான் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம கடாயில் செய்கிறது போலவே எலக்ட்ரிக் குக்கரில் பிரியாணி செஞ்சு எடுத்துடலாம். பிரியாணிக்குள்ளே உள்ள பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய், சோம்பு, ஏதாவது மசாலா நம்ம சேர்த்துறோம்னா பட்டை, கிராம்பு அதெல்லாம் கூட சேர்த்திட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு குக்கரை கீழே ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வதங்கும். அங்கே வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே காலையில் எனக்கு சோளம் தோசை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பசங்களுக்கு முட்டை வறுத்து கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்குலாம் முட்டை தோசை போடும்போது நமக்குமே சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சோளம் மாவில் நம்ம தோசை போட்டிருக்கோம். இதுக்கு மேலேயே முட்டையும் கார சட்னி, பெப்பர், தனி மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாமே தூவி விட்டுட்டு எல்லாமே நல்லா கலந்துட்டு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக கார்போஹைட்ரேட்ஸே இல்லாமல் சூப்பரான முட்டை தோசை ரெடி பண்ணியாச்சு. இந்த முட்டை தோசையை நான் காலையில் ரெடி பண்ணி வச்சுருந்த கார சட்னியோட தான் சாப்பிட்டுக்க போகிறேன். எலக்ட்ரிக் குக்கர் நம்மளோட நார்மல் குக்கர் மாதிரி கிடையாது. நம்ம நார்மல் குக்கரில் நம்ம விசில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம திறந்தோம்னா குப்பு நடிக்கும். இதில் அப்படி கிடையாது. நம்ம வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி எல்லாம் ரெடியான உடனே கட் பண்ணி வச்சுருந்த காயுமே நான் உள்ளே போட்டுட்டு தேவையான அளவுக்கு கரம் மசாலா தூள், உப்பு எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டு காயை எப்பவும் போல் வேகிறதுக்கு வச்சுட்டேன். காய் நல்லா வெந்த உடனே ஒரு பாக்ஸில் எனக்கு எவ்வளோ காய்கறி தேவையோ அந்த அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு உண்டான ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியும் போட்டு பிரியாணி போல் நான் ரெடி பண்ணிட்டேன். வெளியில் போகிறதுனால நமக்கு ஏத்தமான ஜீரக தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கோம் இல்லையா, அதை ஃப்ளாஸ்கில் ஊற்றி தான் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். வெளியில் எங்கே போனாலும் இது போல் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு உண்டானது நம்மளுக்கு கிடச்சிருச்சு.
நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுறதுக்காக தாங்க வந்திருக்கேன். நான் இயர்லி ஒன்ஸ் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணுவேன். என்னோடய ஹேர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கேர்லியும் இல்லாமல் வேவியும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா பேபி ஹேர்ஸ்லாம் சுருண்டு சுருண்டு நிற்கும். எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் இப்போது ஒரு 10 வருஷமாகவே ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அப்பப்போ பண்ணுவேன். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு. அதனால என்ன ஆச்சுன்னா, ஹேர் ஒழுங்கா மெயின்டெயின் ஆகாம ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த பியூட்டி பார்லர்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் நல்ல நீட்டா ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணிட்டு, மந்த்லி ஒன்ஸ் வந்து ஹேர் ஸ்பா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஹேர் நல்லா மாய்ஸ்டாவும் இருக்கும். அதே சமயத்துல நல்ல ஹெல்தியா நல்ல ஹேர் குரோத் இருக்கும்னு. போன வருஷம் நான் இவங்க கிட்ட தான் ஹேர் ஸ்மூத்தனிங் பண்ணிக்கிட்டேன். நான் அப்போ செய்யும்போது என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா, முதுகு வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இப்போ நீங்களே பாருங்க, என் முடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. நல்லா செஞ்சு தராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கறனால இந்த வருஷமும் நான் அவங்க கிட்டயே தான் நான் செஞ்சுக்கிறேன். இவங்க ஹேர் ஸ்மூத்தனிங் செஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி ஹேர் மெயின்டெயின் பண்ணணும்னு நல்லா சொல்லி தருவாங்க. இருந்த ஹேருக்கும் இப்போ இருக்கிற ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. நல்லா அழகா இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு அப்புறம் ஹேர் வாஷ்க்கு வர சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டே ஹேர் வாஷ் பண்ணி விடுவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு பயங்கர பசி. ஜீரக தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதனால கோதுமை ரவால சாதம் போல் ரெடி பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த காய் எல்லாமே போட்டு நான் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டேன். நமக்கு ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான லஞ்சாக இருக்கும் இது. நாளைக்கு என் பையனோட பர்த்டே. ஸோ நான் அவன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டேன். ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கு பிடிச்சதா நம்ம செஞ்சு தரலாம். அவன் ப்ரௌனி வேணும், நார்மலாக ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கில் எனக்கு எதுவும் செஞ்சு வேண்டாம், ப்ரௌனி செஞ்சு கொடுங்க, அது நல்லா சாக்லேட்டியாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டிருந்தான். நான் சொன்னேன், சரி நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது போலவே ப்ரௌனிக்கு மேலே ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஐஸ்கிரீம் கூட எதுக்கு வெளியில் வாங்கணும், நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலான்ட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வெளியில் போயிட்டு நல்லா இருக்கா இல்லை எப்படி செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது நமக்கு செய்ய தெரியுது. செய்ய தெரியறத நம்ம வீட்டில் நம்ம பசங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் மட்டும் தனியாக எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கு ஏதாவது இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என் பசங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரௌனி செஞ்சு தரேன், ட்ரீம் கேக் செஞ்சு தரேன், அதே மாதிரி சாக்லேட்டுமே வெளியிலிருந்து வாங்க வேண்டாம், ஹோம்மேட் சாக்லேட் ஆட்டம் வீட்டிலே கூட நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தேன். வெளியில நம்ம வாங்கும்போது அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக் மட்டும் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு க்ரீம் வந்து அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்வோம். கேக் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ரீம் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு சுகரும் போட்டு பாலில் நல்லா கலந்து கெட்டியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீமில் கொஞ்சமாக பவுடர்ட் சுகரும் போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் நல்லா பீட் பண்ணுறதுக்கு. கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரும் பாலும் பாருங்கள் நல்லாவே கெட்டி ஆயிருக்கு, ஆறி இருக்கு. நல்லா முழுமையாக ஆறினதுக்கு அப்புறமா இது போல் க்ரீம்குள்ளே போட்டு நல்லா கலந்துட்டுட்டு நமக்கு பிடிச்சமான நட்ஸு சோக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டு கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல சூப்பராக டேஸ்டியான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இதுக்குள்ளே வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணாலுமே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். நான் ப்ரௌனிக்கு மேலே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் கொஞ்சம் நட்ஸ் எல்லாமே தூவி விட்டு சோக்கோ சிப்ஸ் எல்லாம் தூவி விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ரௌனிக்கு போட்டது பிறகு மீதி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா வேறு ப்ளூபெர்ரி க்ரஷோ ஸ்ட்ராபெர்ரி க்ரஷோ இது கூடவும் மேலே வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அது கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். வெளியில் நாங்கள் வாங்குறது அப்படின்னா அருண் ஐஸ்கிரீம் மட்டும்தான் வாங்குவோம். ஏன்னா மற்ற பிராண்டெல்லாம் வந்து ஐஸ்கிரீம் கிடையாது. அருண் ஐஸ்கிரீம், அமுல் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி இருக்கிற ஐஸ்கிரீம் மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம். நான் இப்போ டயட் ஆரம்பிச்சதுலேருந்து ஐஸ்கிரீம்ஸ் எதுவுமே ரொம்ப சாப்பிட்டுக்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியுமே பார்த்தோம்னா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு தோணுனா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டினா நான் சாப்பிட மாட்டேன். ஈவினிங்கே ட்ரீம் கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கேக்கோட பேஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ட்ரீம் கேக்கு ப்ரௌனி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
நான் பார்லருக்கு போயிட்டு வரும்போதே எனக்கு 4 மணி ஆயிடுச்சு. அதனால நான் 4 மணிக்கு தான் நான் சாப்பிட்டேன். அதனால எனக்கு நைட்டுக்கு எனக்கு ரொம்ப ஒண்ணும் பசி எடுக்கல. நான் ஜீரக தண்ணி அப்படியே குடிச்சிட்டு, இந்த வேலை எல்லாமே பார்த்துட்டு எனக்கு படுக்கிறதுக்கே டைம் சரியா இருந்தது. ட்ரீம் கேக்குக்கு கீழ பேஸாட்டம் வைக்கிறதுக்காக கேக் வந்து நல்லா மாய்ஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் முட்டையும் ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே தயிருமே ஆட் பண்ணியிருக்கேன். அப்பதான் கேக் வந்து நல்ல சாஃப்ட்டா, மாய்ஸ்டா இருக்கும்னு. நீங்க உங்க பசங்களுக்கு கேக் எப்படி வெளியில வாங்குவீங்களா? இல்ல நீங்க வீட்டிலேயே செஞ்சு குடுப்பீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. நான் என்னதான் வீட்ல செஞ்சு குடுக்குறேன்னு சொன்னாலுமே, இவ்ளோ வேலை இருக்கு, இவ்ளோ செய்யணும் அப்படிங்கிற எனக்கு டென்ஷன் இருக்கும். அதே சமயத்துல வீட்ல செஞ்சு குடுக்குறோம் அப்படின்னு சந்தோஷமாவும் இருக்கும். இந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக மீதி உள்ள வேலை எல்லாமே நான் சீக்கிரமா முன்கூட்டியே முடிப்பேன். ஹோம்மேட் சாக்லேட்டுக்காக நான் டார்க் சாக்லேட்டும், மில்க் காம்பவுண்ட் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ட்ரீம் கேக்குக்கு போடுறதுக்காக சாக்லேட் கிரனாச் தேவைப்படும். அதனால இன்னொரு கிண்ணத்துல தனியா சாக்லேட் எடுத்து வச்சுட்டு, அதுல பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த கேக்கோட அவுட்புட் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.